ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ். அதாவது நீங்கள் ஒயர்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணலாம், வித் ஒயரோடையும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி RJ45 கேபிள்னு சொல்லுவாங்க. இந்த கேபிள் வந்து நீங்கள் வச்சிருக்கிற பொசிஷன், அதாவது உங்களோட அந்த மோடம் இருக்குல்ல, மோடம்க்கு அப்புறம் உங்கள் கன்சோலுக்கு டிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 மீட்டர்ஸ். ஸோ ஆக்சுவலி இது நான் வந்து கம்ப்யூட்டருக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிகாஸ் இந்த ப்ராட்பேண்டோட வைஃபை கனெக்ஷன்ஸ் தான் வெரி ஃபாஸ்ட் PS4க்கு. இந்த சேம் RJ45 கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் PS4 கன்சோல், PS4 ஸ்லிம்மாக இருக்கட்டும் இல்லை PS4 ப்ரோ ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஸோ முக்கால்வாசி டைம் நான் வைஃபை யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் ஸ்பீட் வேணும் அப்படின்னா லேண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணணும். சரி, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் சைடில் உங்களுக்கே தெரியும் கனெக்ஷன்ஸ், அதாவது இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் கொடுக்குற இடம் இதுதான். இந்த ப்ளூவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு கனெக்ஷன்ஸ் வந்து இன்புட்டாக இங்கே வரும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 4 வோல்ட்ஸில் 4 டைப்பாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ கம்ப்யூட்டருக்கு ஒன்று, கன்சோலுக்கு ஒன்று, எக்ஸ்பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா எக்ஸ்பாக்ஸ்க்கு ஒன்று. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பவர், இந்த எல்லோ தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வருது. ஸோ ப்ராட்பேண்ட் கனெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். ஸோ நான் செரி நெட் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அட்டாச் ஆகி இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இன்டர்நெட் இதில் இருந்தால் இந்த மோடம்க்கு வந்து மோடம் வந்து நம்ம வைஃபையாகவும் எடுத்துக்கலாம். ஆல்சோ இன்டர்நெட் வந்து லேண்ட் மூலமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் ஆல்ரெடி கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த மோடத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஒயர் வேணும் கன்சோலுக்கு. ஸோ இப்போ இந்த RJ45 கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து PS4ல் பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் இருக்கும். ஸோ அதில் ஒன்று இன்சர்ட் பண்ணிடலாம் PS4 கன்சோலில். ஸோ இன்சர்ட் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மோடமில் செட் பண்ணுறதுக்கு 1 2 3 4னு ஒரு எத்தனர் போர்ட் இருக்கும். ஸோ உங்களில் 2 இருக்கலாம், 3 இருக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ இதுலேயும் ஃபிட் பண்ணியாச்சு. சரி, அவ்வளோதான். இப்போதைக்கு லேண்ட் கனெக்ஷன்ஸ் ரெடி. இப்போது டிவியில் கனெக்ட் பண்ணி எப்படி வந்து லேண்ட் கனெக்ஷன்ஸை ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஆல்சோ வித் வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். சூப்பர், RJ45 கேபிள் லேண்ட் கேபிளும் செட் பண்ணியாச்சு. PS4 கன்சோலில் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, இப்போது கனெக்ட் பண்ணோம் இல்லையா, அதுக்கு செட்டிங்ஸ் போகணும். செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் போயிடுங்க. நெட்வொர்க்கில் செட்டப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் யூஸ் ஏ லேண்ட் கேபிள்னு இருக்கும். ஸோ யூஸ் ஏ லேண்ட் கேபிள் கொடுத்துருங்க. ஸோ அதில் ஈஸி கொடுத்துருங்க. சூப்பர், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள், கனெக்ட் ஆகிடும் அது ஆட்டோமேட்டிக்காக. நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு எதுவுமே கொடுக்க தேவையில்லை. ஈஸி மோடில் போனீங்கன்னா அப்படி கொடுக்கணும். கஸ்டம் மோட் போனீங்கன்னா தான் நீங்கள் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சம் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ டெஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்குறேன். எவ்வளோ ஸ்பீட் இருக்குது பார்க்கலாம். லேண்டில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வைஃபைல தான் வந்து லேனை விட அதிக ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ கனெக்ஷன் ஸ்பீட் பாருங்கள், 3.4 Mbps டவுன்லோடு. அப்லோடு வந்து பார்த்தீங்கன்னா 87.5 Mbps. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு, அவர் இந்த வீடியோ பார்க்கலாம். சரி, லேண்ட் கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து PlayStation ஸ்டோர் எது வேணாலும் போகலாம், ஸ்ட்ரீமிங் கூட பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போது லேண்ட் கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன், வைஃபை யூஸ் பண்ணல. ஸோ லேண்ட் கனெக்ஷன்ஸ் மூலமாக எல்லாமே ஒர்க் ஆகுது. சரி, இப்போது வைஃபை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருவோம். அதே மாதிரி தான் செட்டிங்ஸ் போயிடுங்க, நெட்வொர்க். ஸோ இதில் செட்டப் இன்டர்நெட் கனெக்ஷன்ஸ் வைஃபை நீங்கள் சூஸ் பண்ணணும்னா ஸோ வைஃபை சூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் வைஃபைன்னு இருக்கும். நம்ம முன்னாடி லேண்ட் கேபிள் பண்ணோம், யூஸ் வைஃபை கொடுங்க, ஈஸி கொடுங்க. விச் வைஃபை நெட்வொர்க் டு யூ வாண்ட் யூஸ்ன்னு இருக்கும். ஸோ இப்போ இது 2 தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகலை அப்படின்னா இங்கே சர்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ட்ரையாங்கிள் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சர்ச் ஆகும். சர்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக லிஸ்ட் ஆகும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நெட்கியர் 885G தான் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ இதுக்கு நான் பாஸ்வேர்ட் நான் கொடுக்கணும். ஸோ பாஸ்வேர்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்தாச்சு. R2 டன். இப்போ ஓகே கொடுத்தா கனெக்ட் ஆகிடும். செக்கிங் நெட்வொர்க் என்விரான்மெண்ட் வருது. சூப்பர், இன்டர்நெட் செட்டிங் அப்டேட்டட். டெஸ்ட் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடுன்னு தெரியும். ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேனோட வைஃபை தான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த எரர் வந்து ஜஸ்ட் இக்னோர் பண்ணிக்கிறாங்க. பிகாஸ் நான் சைன்இன் பண்ணல. சைன்இன் பண்ணாதான் தான் அந்த எரர். அந்த சைனிங் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிருக்கும், மற்றதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ இப்போ டவுன்லோட் ஸ்பீட், அப்லோட் ஸ்பீட் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்பீட் டவுன்லோட் வந்து பார்த்தீங்கன்னா 91 Mbps. நீங்கள் அப்போ 8 Mbps ஆர் சம்திங் தான் பார்த்தீங்க லேண்ட் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. பட் வைஃபைல தான் எனக்கு அதிகமாக இருக்கும் PS4க்கு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தான் நீங்கள் வைஃபை கனெக்ஷன்ஸோ இல்லை லேண்ட் கனெக்ஷன்ஸோ உங்கள் PS4 கன்சோலில் வைஃபை ஆர் லேண்ட் இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.